வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல, இனிமேல் சாப்பிடணும். இன்னும் சாப்பிடல? காலைல சாப்பிட்டாச்சு. சரிங்க. சரி, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் கோபுரமும் செம்ம அழகாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் கோபுரம் அப்படியே ராஜகோபுரம் அப்படியே டக்குன்னு சூப்பராக இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தை தரிசனம் பண்ணிங்க. உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது அண்ணாமலையார்கிட்ட வைங்க, அது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, எப்போ ஐயா வந்தீங்க? நீ தான் வந்தேன் திருவண்ணாமலைக்கு. இன்னைக்கு அமாவாசை இல்லையா? ஆமாம், ஆர்சி மாதம் அமாவாசை. ஓகே ஓகே வந்தேன். சரிங்க. அமாவாசைக்கு வந்தா என்ன நன்மை நடக்கும்? ஐயா நிறையா நன்மைகள் நடக்குதுங்க ஐயா. அதாவது எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, 100 பௌர்ணமிக்கு வருது ஒன்றுங்களா, 1 அமாவாசைக்கு வருது ஒன்றுங்களா. ஓஹோ, அவ்வளோ மகிமையா? ஆமாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்க. அதுக்காக வந்து 3 அமாவாசைக்கு வர சொல்லியிருக்கேன். நிறையா பேர் வந்து நிறையா பலன் அடைஞ்சிட்டாங்க. அமாவாசைக்கு வரதுனால தொழில் முடக்கம், வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, இந்த கல்யாண பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியம், இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறது, மற்றபடி கணவன் மனை பிரிஞ்சு இருக்கிறது எல்லாம் ஒன்று கூடுவாங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு அமாவாசைக்கு வந்து பாருங்க, அப்புறம் எப்படா அமாவாசை வருதுன்னு நினைக்குங்க. சரிங்க, இதில் எனக்கு ஒரு டவுட்டு. அமாவாசைக்கு பக்தர்கள் வந்து கிரிவலம் வரணுமா, இல்லை கோயிலில் அண்ணாமலை மட்டும் வணங்கிட்டு போனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குமா? கிரிவலம் வரணும். கிரிவலம் வரணும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வரணும். பிரம்ம முகூர்த்தம் அது எந்த 3 மணிக்கு ஆரம்பிக்குது, 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் கிரிவலம் வந்தாங்கன்னா எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த நாயை அடிச்சுட்டு கூட்டு அடிச்சுட்டு வரக்கூடாது. செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அருணாச்சலான்னு வரணும். அப்போ தான் அதெல்லாம் கிடைக்கும். சரிங்க, தேங்க்யூ.